ஒரு ஷூ கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த எம்ப்ளாயி இன்னைக்கு பில்லியனர் ஆனது எப்படி? அது எப்படின்னு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இது போல் பில்லியனர்ஸ் ட்ரில்லியனர்ஸ் எல்லாம் ஆக்சுவலி எப்படி பில்லியனர் ட்ரில்லியனர் ஆனாங்க அண்ட் அவங்களோட ஃப்ளாஷ்பேக்ஸ் ஹார்ட் ஒர்க்ஸ்லாம் தெரிஞ்சுக்க என்னை ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபில் நைட் அப்படின்றவர் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் பிறக்கிறாரு. பேக்ரவுண்டெல்லாம் அவ்வளோவா இல்லை. அவரோட காலேஜை முடிச்சுட்டு பிஸ்னஸ்லாம் எதுவும் பண்ணல. சாதாரணமாக ஒரு 9 to 5 ஜாப் போயிட்டுருக்காரு. ஆனால் அவருக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த ஷூஸ் மேலே ஸ்போர்ட்ஸ் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம். அவர் ஒரு நாள் நோட் பண்ணுறாரு, ஜப்பானில் ஹை குவாலிட்டியான ஷூஸ்லாம் லோ ப்ரைஸில் கிடைக்குதுன்னு. அதனால் அவரோட அப்பா கிட்ட கொஞ்சம் மணி வாங்கி அந்த ஷூஸ் எல்லாம் இறக்குமதி பண்ணி ஒரு கார் ட்ரங்க்கில் சேல் பண்ணுறாரு. ஒரு பெரிய ஆஃபீஸ் இல்லை, பிக் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, ஷோரூம் இல்லை, எதுவுமே இல்லை. ஜஸ்ட் ஒரு கார் ட்ரங்க்கில் சேல் பண்ணுறாரு. பிஸ்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆகுது. நைக் பிராண்ட் வேர்ல்டு வைடில் சேல் ஆகி ஃபேமஸ் ஆகுது. மைக்கேல் ஜோர்டான் போன்ற ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் எல்லாம் அந்த ஷூவை வியர் பண்ணி இன்னும் ஃபேமஸ் ஆகுது. அப்புறம் வேர்ல்டில் இருக்கிற பிக் கம்பெனிஸ் கூட நைக் கம்பெனியும் ப்ளேஸ் ஆச்சு. அண்ட் அவரோட 49வது ஏஜில் பில்லியனர் ஸ்டேட்டஸையும் அச்சீவ் பண்ணுறாரு. மொரல் ஆஃப் த ஸ்டோரி என்னென்னா, பிஸ்னஸ் மேக் பண்ணுறதுக்கு பிக் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைனாலும் ஸ்மார்ட் ஐடியாஸ் இருந்தாலே போதும்.